என்னோட பேர் வி காயத்ரி. நான் தமிழ்நாடு பிஎட் கணினி அறிவியல் வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் சார்பாக இன்னைக்கு நடைபெற்ற அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களோட மீட்டிங்ல நான் பங்கேற்றுட்டு எங்களோட சங்கம் சார்பா 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை கணினி அறிவியல் பாடத்தை தனி பாடமா கொண்டு வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு உதவ வேண்டும்னு கேட்டிருக்கோம். அதே மாதிரி கணினி அறிவியல் லேபு வந்து தமிழ்நாடு முழுசும் செயல்படாம இருக்கு. அந்த லேபுல வந்து மறுபடியும் செயல்படுற மாதிரி எங்க படிச்ச கணினி அறிவியல் படிச்ச பட்டதாரிகளை கொண்டு நியமிக்க வேணும்னு சொல்லி சார் கிட்ட நாங்க கேட்டிருக்கோம். எல்லாமே நிறைவேற்றி தரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த எங்களோட மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலா என்னன்னா, எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் லேப் வந்து எல்லா ஸ்கூல்லயும் இருக்கு. அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேபை பாத்தீங்க அப்படின்னா ஒரு கணினி அறிவியலுக்காக பயன்படுத்தாம மற்ற பணிகளுக்காக அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. வினாடி வினா ஆய்வகமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி எல்லா கம்ப்யூட்டர் லேப்லயும் பாத்தீங்க அப்படின்னா அந்த லேப் வந்து செயல்படாமையே இருக்கு. ஈவன் அந்த லேப்ல இருக்கிற ஓஎஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம் கூட இன்ஸ்டால் பண்ணாம தான் ஒரு சில லேப்லாம் வந்து செயல்படுதுங்கிறது எங்களோட வேதனையா இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, எங்களோட லேபுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்டர் ஏஐஸ் வந்து நியமனம் செஞ்சாங்க. ஆனா அந்த நியமனம் செஞ்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கணினி அறிவியல் முறையா படிக்காதவங்கள தான் நியமனம் செஞ்சிருக்காங்க. நாங்க வந்து பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎட் ப்ராப்பரா கம்ப்யூட்டர் சயின்ஸை நாங்க படிச்சிருக்கோம். எங்களை வந்து அந்த மாதிரி பணிகளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு அரசு பள்ளி மாணவர்கள் பயன்பெறதுக்கு எங்களை நியமனம் செய்யணுங்கிறது தான் எங்களோட பிரதான வேண்டுகோளா நாங்க வந்து அமைச்சர் சார் கிட்ட சொல்லியிருக்கோம். அதை சார் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. என்னோட நேம் வந்து வி காயத்ரி. தமிழ்நாடு பிஎட் கணினி அறிவியல் வேலையில்லா பட்டதாரி சங்கத்தோட சென்னை மாவட்ட செயலாளர்.